பாமுகம் பாட்டிவீரன் தமிழ் வானில் ஊடாக உறவுகளை நேரே வருவது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படு ஜெயமலை ஜெயம் அவர்கள் தயவு செய்து நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் எல்லோரும் இதில் நில்லுங்கோ. உங்களோட விஷயம் முடிஞ்சிட்டு ஓடாமல் தொகுப்பாளருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுங்கள். ஏனையவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். வணக்கம் ஜெயமலை ஜெயம் அவர்கள் வாங்கோ. இனிய மதிய வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் ஒரு சொல்லுதல் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வழமை போலவே 3 நிகழ்ச்சிகளை செய்வோம். 3ஐயும் ஒன்றின் பின் ஒன்றாக வரும். முதலில் நாங்கள் சொல்ல வருவது சொற்களை கண்டுபிடிப்பது. அதை 3 சொற்களை கண்டுபிடிப்பது. அதுக்கான தரவுகளை தருகிறேன். முதலாவதுக்கான தரவு 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். வினைச்சொல்லின் வடிவங்களில் முற்று வடிவம் பெறாதது. வினைச்சொல்லின் வடிவங்களில் முற்று வடிவம் அல்லாதது இல்ல பெறாதது. 2வது, இது கடலுக்குள்ளேயும் இருக்கு, மனிதர்லையும் இருக்கு. கடலுக்குள்ளேயும் இருக்குது, மனிதர்கள்லையும் சிலருக்கு இருக்கு. 3வது, பக்தியோடு புரியும் தொண்டு. பக்தியோடு புரியும் தொண்டு. எச்சம் மச்ச வணக்கம் வணக்கம் ஜெயமலன் அவர்களே, சக்தி சுனிஷன் சார் சொல்லுங்கள். எச்சம் மச்சம் மச்சம் பக்தியோடு புரிகிற தொண்டு. எச்சம் மச்சம் உச்சம் ஊனா போடுவாரு. நான் சொல்லி பார்க்கிறேன். இச்சம் மச்சம் உச்சம். நான் எச்சம் மச்சம் பட்சம் என்று சொல்லுகிறேன். பொம்பரையாக்கள் இரண்டுக்கு பதில் வந்து விட்டது, ஒன்றுக்கு வரவில்லை. கடைசியானது வரையில பக்தியோடு சக்தியோடு. கேள்வியை சொல்றீங்களா? நான் காய்ச்சா கேட்டதான் நின்றுட்டுதாங்க கையை போட்டுட்டா. பக்தியோடு புரியும் தொண்டு. பட்சம் பானா சொல்றேன். அது தவறு. அச்சம் சொல்றேன். அதுவும் தவறு. துச்சம். பட்சம் உச்சம். என்ன சொன்னீங்க? பானா பானா பட்சம் இல்ல, அதுவும் தவறு. மிச்சம். தரவுகளை இருக்கா தருவீங்களா ஜெயமலை? நான் இப்பதான் போட்டுறேன். ஒரு கொஞ்ச நேரம் முனைவேன், பிறகு எனக்கு அப்பாயின்மெண்ட் 11 மணிக்கு போயிடும். ஓகே, முதலாவதுக்கான தரவு வந்து வினைச்சொல்லின் வடிவங்களில் முற்று வடிவம் அல்லாதது. முற்று வடிவம் அல்லாதது. 2வது, கடலுக்குள்ளேயும் இருக்கு, சில மனிதர்களிடமும் இது இருக்கு. 3வது, பக்தியோடு புரியும் தொண்டு. என்னுடைய பதில் 3வது இச்சம் என்று சொல்கிறேன். ஈனா பார்ப்போம். மற்ற பச்சம் சரியா? பானா பச்சம் பிள்ளை, அது தவறு. ஓகே, சக்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுதான் பிள்ளை. இச்சம் தான். இச்சம் என்றாதான் பக்தியோடு புரியும் தொண்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். எச்சம் மச்சம் இச்சம் தான் இதுக்கான விடைகள். இந்த எச்சம் வந்து கடலும் மனிதர்களும், அதுக்கு எச்சம் மச்சம் மச்சம் மீன மச்சம்னு சொல்றதானே. மச்சம் இருக்குதானே, அதுதான் சொன்னேன். எச்சம் மச்சம் மெட்டன் இச்சம் ஈனா இச்சம். சரி, நாங்கள் 2வது கேள்விக்கு போகலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். இதை அதிகம் என்று கூற முடியாதது. அதிகம் என்று கூற முடியாதது. 2வது, தீர்வு காணப்பட்ட நிலை. 2வதுக்கான தரவு தீர்வு காணப்பட்ட நிலை. 3வது, சொல்லுகை அல்லது தெரிவிக்கிறது. ஒன்றை தெரிவிப்பது அல்லது சொல்றது. அதுக்கான ஒரு சொல். திருப்பி இருக்கா சொல்லுங்க. முதலாவது, அதிகம் என கூற முடியாதது. அதிகம் என்று கூற முடியாதது. 2வது, தீர்வு காணப்பட்ட நிலை. 3வது, சொல்லுதல் அல்லது தெரிவித்தல். அதாவது ஒரு விடயத்தை வாயால சொல்லுதல் அல்லது தெரிவிக்கிறத குறிக்கும் ஒரு சொல். குறைவு, நிறைவு, சுவைவு என்று சும்மா சொல். வடிவா யோசிச்சு சொல்லலாம் நீங்க. மற்ற 3வது வாழ்த்துக்கள், 2 சரியா சொல்லிட்டீங்க. 3வது விடை வரவில்லை.
என்ன மூன்றாவது அந்த தரவு? அதாவது நாங்கள் கதைப்பது அல்லது ஒரு விஷயத்தை வந்து வெளியில ஆட்களுக்கு சொல்லுவது தெரிவிப்பது. பறைவு. பறைவு. வாழ்த்துக்கள். காத்தாட்டிக்குது உங்க எல்லார பக்கம். எங்க அடிக்கிறாங்க குருட்டு நக்கில தட்டுது. உடனே வருகுதல்ல. சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது மூன்றாவது, இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்களை கொண்ட சொல். உடலின் ஒரு பகுதி என்று சொல்லலாம். உடலில் ஒரு பகுதி. இரண்டாவது, யாழ் நரம்பை இவ்வாறு சொல்வார்கள். யாழ் நரம்பை இவ்வாறு சொல்லுவோம். மூன்றாவது, விருந்து உணவிற்கான வரிசை. இந்த டக்குன்னு எல்லாருக்கும் பார்ப்போம். விருந்துணவு. பந்தி பொந்தி பந்தி தொந்தி. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? இப்படி கேட்டால் உங்களுக்கு புள்ளி போட மாட்டேன். நீங்க 3ஐயும் யோசிச்சு சொல்ல வேணும். இல்ல வந்து உடலின் ஒரு பகுதி, யாழ் நரம்பு, விருந்து உணவிற்கான வரிசை. தந்தி தொந்தி தந்தி பந்தி. தொந்தி தந்தி பந்தி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். தொந்தி தந்தி பந்தி தான் இதுக்கான விடை. எல்லாம் இலகுவாகத்தான் கொண்டு வந்திருக்கோம். பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். ஒப்படைக்கப்பட இருப்பதை நிறைவேற்றுதலை குறிக்கும் ஒரு சொல். ஒப்படைக்கப்படுவதை அல்லது நிறைவேற்றுதலை குறிக்கும் ஒரு சொல். இரண்டாவது, ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. மூன்றாவது, குறையை சுட்டிக்காட்டும் மாறுபாடான கருத்து. குறையை சுட்டிக்காட்டும் மாறுபாடான கருத்து. முதலாவது என்ன ஜெயமலா சொன்னீங்க? ஒப்படைக்கப்பட்டிருப்பதை நிறைவேற்றுதல். ஏதாவது ஒரு விதங்களுக்கு செய்ய சொல்லிச்சுன்னா அதை நாங்கள் நிறைவேற்றுறது. இரண்டாவதையும் மூன்றாவதையும் சொல்றேன். சங்கம் பங்கம். முதலாவதுக்கு இங்கம் என்று சொல்றேன். பார்ப்போம் மெட்டாக்களை. இரண்டாவது தரவு என்ன? ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. நான் சொல்றேன் சங்கம் அங்கம் பங்கம். அந்த வழியில் வராது. படிக்கப்பட்டது ஒரு பக்கம். ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. பகுதியை சொன்னீங்க. ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. பகுதி. நான் சொல்கிறேன் பொறுப்பு உறுப்பு மறுப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுக்கான விடைகள் பொறுப்பு உறுப்பு மறுப்பு. சரி, அடுத்தது 5வதுக்கு போவோம். திடீரென்று முடிய பிறகு பார்ப்போம். முதலாவது அந்த 5 எழுத்துக்கள். இது 5 எழுத்துக்களை கொண்ட சொல் வந்து இப்ப நான் என்னுடைய இந்த இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப நான் உங்களோட கதைத்து கொண்டிருப்பதற்கும் இந்த இது சொல்லுக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப நான் உங்களோட நடத்தி கொண்டிருப்பதற்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. இரண்டாவது, ஒரு எச்சரிப்பு, இதற்கு மயங்கி விடாதீர்கள். இது ஒரு எச்சரிப்பு, இதற்கு மயங்கி விடாதீர்கள். மூன்றாவது, ஒன்றை மதிக்காத ஏளனம். ஒன்றை மதிக்காத ஏளனம். புகழ்ச்சி இகழ்ச்சி. மீண்டும் இந்த தரவு இருக்க சொல்றீங்களா? நிகழ்ச்சி 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 புகழ்ச்சி இகழ்ச்சி. வாழ்த்துக்கள். எல்லாமே சின்ன சின்ன சிந்தை. வாழ்த்துக்கள் சக்தி அவர்களுக்கு. 3 கேள்விக்கு அவர் சொல்லி இருக்கிறார். நன்றி. சரி, 5 கேள்வி முடிந்து விட்டு நான் 6வதையும் கேட்கிறேன். பார்ப்போம், மற்றவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போமா? இது சொல்லாதவர்களுக்கு முதல் சந்தர்ப்பம். அவர்கள் சொல்லாவிட்டால் மற்றவர்கள் சொல்லலாமா? முதலாவதுக்கான இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 2 தரம் சொல்லுங்க. 4 எழுத்துக்கள். வழக்கம் காரணமாக, அதாவது பிறப்பு இறப்பு திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் மேற்கொள்ளப்படும் ஒரு செயல். பிறப்பு இறப்பு திருமணங்களில் நிகழ்ச்சிகளில் ஏற்படுவது, அதாவது மேற்கொள்ளும் ஒரு செயல். இரண்டாவது, கூடாரம் என்பதன் மறுபதம். கூடாரம் என்பதன் மறுபதம். மூன்றாவது, தன் அளவையொத்த மற்றொரு பங்கு. தன் அளவையொத்த மற்றொரு பங்கு. சடங்கு. சொன்னாக்களை விட்டு வேற யாருக்கும் சொல்ல முயற்சிங்களா? சடங்கு படங்கு முடங்கு சொல்றேன். தன் அளவை ஒத்த மற்றொரு பங்கு.
படங்கு தன்னளவு எட்டு எட்டு அடங்கு சொல்கிறேன். சடங்கு படங்கு அடங்கு 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 மடங்கு மற்றொரு பகுதி என்ன அளவு தன் அளவையொட்ட மற்றொரு பகுதி அளவையொட்ட முடங்கு முழுமையாக்கல நீங்களே. அடங்கு முடங்கு இன்னொரு பகுதி இப்ப உங்களுக்கு ஒரு பதிதாரன் திருப்பி இன்னொரு ஆள் வந்து அதே அளவு உங்களுக்கு தந்தா என்னன்னு சொல்றது? நீங்கள் மடங்கு சொல்லிட்டீங்கல்லோ மடங்கு யார் சொன்னது? நான் சொல்லலையே. சொல்லல மற்றொரு மடங்கு மடங்கு பங்குதான் சொன்னேன். சரி மற்றொரு மடங்கு பங்குதான் சொன்னேன். மடங்கு சடங்கு படங்கு மடங்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்பா இப்போதான் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். வேற யார் நிக்கிற பதில் சொல்லாதாக்கள் நிக்கிற மேடம்? இப்ப சரோஜினி அக்காருண்டா? ஓ சரி, இது சரோஜினி அக்கா என்ன செய்த பாப்போம். உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. மற்றது இலக்கியங்களில் பெண்களில் நீண்ட விழிக்கு உதாரணமாக காட்டப்படும் ஒரு மீண்ட பெயர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர். மூன்றாவது ஊக்கம். ஊக்கம் கைவிடாது செய் எனப்படும் பொருள்படும். ஊக்கம் கைவிடாது செய் என பொருள்படும். அவன் சொல்லாட்ட நான் சொல்றேன். எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். மீண்டும் ஒருக்கா தர வச்சிடும். உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. அதாவது எங்கட கை காலை வச்சு நாங்கள் ஒன்றை இயக்குவது. உறுப்புகள் அதை வாயை வச்சும் செய்யலாம், இல்ல இந்த உறுப்பை வச்சும் ஒன்றை இயக்குவது. இரண்டாவது இலக்கியங்களில் பெண்களின் நீண்ட விழிக்கு ஒப்பிடப்படும் ஒரு பொருள், ஒரு பெயர். மற்றது ஊக்கம் கைவிடாது செய் என பொருள்படும். ஊக்கம் கைவிடாது செய் என பொருள்படும். கஷ்டம். இல்ல கஷ்டம் இல்ல, உங்களுக்கு தெரியும். நல்ல சுகமான பதில்கள். வேற யாரும் சொல்ல. நீங்க இலக்கியம் இலக்கியம் செயல் கயல் அயல் கயல் மீன் தெரியாதா லலிதா சோதிராஜா அவர்களே? ரெண்டாவதுக்கு வருமோ காய? ஆமா. மூன்றாவது சொல்லுங்கள். மூன்றாவது அவர் சொன்னது தவறு. கயல் ஊக்கம் முயல். முயல் முயல். முயல் அது சரியானது. முயல் தான் நான் காண போட்டு. ஓகே, இதுக்கான பதில்கள் செயல் கயல் முயல். ஓ செயல் கயல் முயல். சரி, நாங்கள் இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்த இதுக்கு போவோமா? இது எனக்கு முதலாவதா தருறீங்களா? பாரு, உங்களோட பேர் தான் முதலாவது இருக்கு. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்களை எழுதுங்கள். பீனா, பிள்ளைக்கு வர பீனா. தம்பிக்கு வர தானா. தானா. பல்லுக்கு வர இல்லன்னா. இல்லன்னா. மானா. மானா. திருப்பியும் இல்லன்னா, பல்லுக்கு வர இல்லன்னா. இல்லன்னா. மற்ற அத்தைக்கு வர இத்தன்னா. இத்தன்னா. மற்ற சின்ன லூனா, அந்த லானா வரியில வர லூனா. லூனா. மற்ற டீனா, தடிக்கு வர டீனா. டீனா. இப்ப என்ன கடைசி எழுத்து? இப்ப என்ன? ஓ, நல்ல பிடித்தல். வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இணைந்ததுக்கு நன்றி உங்களுக்கும். அடுத்த தவமலர் அவர்கள் நிக்கிறீங்களா? நிக்கிறேன். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள். சிவப்புக்கு வர சீனா. சீனா. சீனா 2 சொல்லி நானா. நானா. பாருக்கு வர இர்ரன்னா. எர்ரன்னா. இச்சன்னா. இச்சன்னா. மானா. மானா. இத்தன்னா. இத்தன்னாவா? இத்தன் அத்தை இத். இத்தன்னா. மற்றது தானா.
தானா கொம்புலானா. கொம்புலான. சொல்லாட்டா நான் சொல்கிறேன்னா கஷ்டமா இருக்கு. சொல்லலாம். 8 எழுத்து தானே. பத்மினி அவர்கள் வந்தார் காலையில் அழகான. எனக்கு விளங்க இல்ல ஜெமிலர், வேற யாருன்னு சொல்லட்டும். மனத்தளர்ச்சி. மனத்தளர்ச்சி. நன்றி, கட்டிக்காரு ஜெயந்து. ஓகே, அடுத்தது ஜெயாக்கா உங்களுக்கானது. ஆம். கூனா. ம். குரங்குக்கு வர கூனா. ம். ம். மற்ற ரானா பெரிய ரா. ம். மற்றது வீணா விளக்குக்கு வர வீணா. ம். 3 சுழி நானா. ம். உம்மன்னா. ம். பீனா பிள்ளைக்கு வர பீனா. ம். இக்கன்னா அக்காவுக்கு வர இக்கன்னா. ரவிக்குணம். ரவிக்குணம். வாழ்த்துக்கள். அடுத்தது வாணி அவர்களுக்கானது. உங்களுக்கான சொல் வந்து ஓகே. மூனா முட்டைக்கு வர மூனா. மற்ற வானாவரியில வர ஊனா. மற்ற போனா போ ஒற்ற கொம்பு பானாயிர போ. மற்றது இப்ப என்ன வீணா. வீணால லீனா சின்ன லீனாவ சின்ன லீனா. மற்ற கடைசி எடுத்து கானா. கானாவா கருப்புக்கு வர கானாவா? கருப்பு ஒன்றுக்குள்ள இங்கே வருது. என்ன சொல்லு கண்டு போனா வருது. ரெண்டாவது எழுத்து என்ன? ஊனா. வானா வெளியில வர ஊனா. வானா வாவனா வீணா வீணா ஊனா. ஊனா. முடி இல்லை. சிலர பார்த்த உடனே சொல்லுவீங்க அப்படி. முகப்பொலிவு. வாழ்த்துக்கள். முகப்பொலிவு. அடுத்த சரோஜினி அக்கா. சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து கூனா. குரங்குக்கு வர கூனா. கூனா. அத்தைக்கு வர இத்தன்னா. இத்தன்னா. தானா. தா தானா தானா தம்பி. மற்ற வானா. வானா. மௌலானா மானா போட்டு வரலானா. மற்ற சின்ன இல்லைன்னா புல்லுக்கு வர இல்லைன்னா பாருங்க மௌலானா. மௌலானா மானா போட்டு வரலானா. அழகுக்கு வரலானா. அழகுக்கு வரலானா. தனியா லானாவா? லானா அழகுக்கு வர லானா. ஆமாம். மற்ற புல்லுக்கு வர இல்லைன்னா இல்லைன்னா அதே புல்லுக்கு வர பூனா. பூனா. கடைசி எழுத்து இம்மன்னா. அம்மாக்கு வர இம்மன்னா.